அப்படி ஜர்க்காவும் எந்திரிக்கணும். நம்மளால காலை ஊனி அப்படின்னு அப்படி தட்டணும். இந்த ஒரு இஞ்சி கூட காலுக்கு நிறுத்தக்கூடாது. அந்த கை கண்ணு நிற்கிற நேரத்தில் ஒரு தட்டி அதை சாச்சிடலாம். இந்த கருங்காலி கட்டைகள் அப்புறம் மூலிகையில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சு மூலிகை இலைகளை வச்சு நமக்கு ஒட்டதான் தராங்க. அது இப்போ எப்படின்னு பார்ப்போம். இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும். இப்போ 3 ஒரே டைம் 4 ஒரே டைம் நடக்கணும். ஸ்வைங்கிங்கதா. இப்போ இது எதுக்கு நான் தயார் பண்ணிருக்கீங்க? இது மூலிகை ஒத்தடங்க. மூலிகை ஒத்தடம். ஆமாம். ஒரு எண்ணெய் கொதிக்குது. என்ன பாருங்க, கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே உள்ள கொதிக்குதா? ஒன்றும் சூடெல்லாம் தெரியாது. நம்ம சாதாரணமாக நெட்டி முடிக்கிறது. ஆமாம், ஃப்ரீ ஆக்கி விட்டுருமா? ஆமாம். இந்த சூட்டு அப்படியே வலி வாங்கிடுமாண்ணா? வாங்கிக்கும். அப்படியே அந்த நீரில் இருந்தால் நீர் கரைஞ்சிடும். நீர் ரத்தக்கட்டு வீக்கம் இதெல்லாம் ஒன்றா அப்படி கரை. அங்கே ரத்த ஓட்டத்தை ஓட வருதுங்க. ரத்தம் அது என்னென்னா நம்ம ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் நமக்கு வலி வரும். அப்போ அந்த பிராண ஓட்டத்தை ஓட வரணும். பிராணத்தை இப்போ தொடர்ச்சியாக வலி உள்ளவங்களுக்கு தொடர் வைத்தியம் அப்போ கொடுத்தா வலி நிரந்தரமாக குணப்படும். இப்போ இது எதுக்கு என்ன பண்ணுறது? இந்த உடம்பு உணர்ச்சி கொண்டு வருதுங்க. எல்லா நேரம் வேலை செய்யுங்களா? சுருள் மண்டைக்கிறதா? நடந்து பாருங்க, கால் வலி இருக்கான்னு பாருங்க. நடக்கிற போல ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இப்போ நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது சரிவான தெரிஞ்சிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம். சின்னஞ்சிறு கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்குங்க. தமிழ்நாட்டிலே ஒரு பாரம்பரிய சார்ந்த ஒரு விஷயம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், வர்மக்கலை. அதிலே பல நோய்களை குணப்படுத்துகிற வகையில் நமக்கே தெரியாத பல வித்தியாசமான சிகிச்சை முறைகளை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. குழியில் ஆவி போட்டு பல்வேறு நோய்களை அது மூலயமா தீர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ முழுக்க பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்களும் புதுசாக பார்ப்பீங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வர நினைப்பீங்க. ஏன்னா பல்வேறு நோய்களை அது குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. திரு கார்த்திக்ங்கிறவங்க தான் அவங்க பரம்பரையாக இந்த வைத்தியங்கள், இந்த சித்த மருத்துவ முறைகளை பின்பற்றி பல்வேறு நோய்களை குணப்படுத்திட்டு வராங்க. அவரையும் சந்தித்து அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேளுங்க. அவர் அளிக்கிற சிகிச்சை முறையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பேர் கார்த்திங்க. வர்மக்கலை வைத்தியம், மூலிகை போக சிகிச்சை, மூலிகை ஒத்தடை சிகிச்சை, மண் குளியல், வாழை குளியல், எண்ணெய் குளியல், மூலிகை குளியல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மெயினாக என்ன இதுக்கு வைத்தியம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம், கால் வெரிக்கோஸ் வெயின், சுகர் வந்து கால் புண்ணு ஆறாமல் இருக்குதுங்க, அந்த புண்ணை குணப்படுத்துறது. ஆனால் இயற்கையான முறையில் இந்த வைத்தியம் நாங்கள் தரமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸானா வெளியில் எங்கெங்கே இருக்கக்கூடிய வைத்தியம் தான் வர்மக்கலை. அப்போ வந்து வர்மக்கலை யாரும் இணைச்சி பண்ணல. இந்த மூலிகை போக சிகிச்சையும் வர்மக்கலையும் ஒத்தடை சிகிச்சை 3 இணைச்சி பண்ணும்போது அதிகமாக ரிசல்ட் வருதுங்க. அதை நாங்கள் பண்ணுறோம். இது மட்டும்தான் பண்ணுறீங்க? நான் மட்டும் தான் பண்ணுறேன். இது எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தான் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வைத்தியம் தெரியும். இது இயற்கை வைத்தியம் தான், தலைமுறையாக வரக்கூடிய இயற்கை வைத்தியம். இது வந்து நான் இந்த வைத்தியத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம், இங்கே இருக்கக்கூடிய இந்த கால் வெரிக்கோஸ் வெயின் நிறைய பேருக்கு இங்கே சொந்தக்காரங்க இருந்துச்சு. அதை குணப்படுத்தவே முடியல. ஆப்ரேஷன் பண்ணி அது சரி பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 3 இணைச்சி பண்ணோம். சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இதை நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியல்னால் நம்ம லாப நோக்கம் இல்லாமல் ஒரு சேவை அடிப்படையில் நாங்கள் பண்ணுறோம். முட்டி வலி வந்தால் என்ன பண்ணலாம், அதுக்கு வைத்தியம், வறுமை பிடிஎப்பி எடுக்கிறது, வறுமை இப்படி பண்ணுறது, புகை போடுறது, இந்த மாதிரி தான் இப்போ காட்டுறோம். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா நம்பர் ஏதாச்சும் இருக்காங்க? இருக்குங்க, சொல்லுங்கள். 95 97 95 77 34. இப்போது நீங்கள் இந்த வைத்தியம் பார்க்குற ஊர் உங்கள் இடம் எந்த இடத்துல இருக்குது? இது வந்து பிரம்மாண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமங்க. இது மோகனூர் ஒன்றியம், பரமத்தி வேலூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டலாமா? ஆமாம். ஓகே நன்றி. பார்க்கலாம். நரம்பு தான். இப்போ இது எதுக்கு நான் தயார் பண்ணிருக்கீங்க? இது மூலிகை ஒத்தடங்க. மூலிகை ஒத்தடம். ஆமாம். என்னென்ன இதில் கலந்து? இது வந்து மூலிகை வந்து ஒரு 6-7 விதமான மூலிகை இதில் இடித்து கலந்துருக்குறோங்க. இது இப்போ எப்படி ஒத்தடம் அப்படியே வச்சு நம்ம உடம்புல எங்கெங்கே வலி இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்கும்? வலிக்கு, வெரிக்கோஸ் வெயினுக்கு, சரி, பக்கவாதத்துக்கு, கால் மறுத்து போகிறதுக்கு, ரத்தக்கட்டுக்கு, எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி தலைவலிக்கு, அது மாதிரி இதுக்கெல்லாம் இது நம்ம கொடுத்தோம்னா இது அடுப்பில் சட்டிலேருந்து எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். சரி. கொதிக்கிட்டே நம்ம அந்த ஒத்தடம் கொடுப்போம். கொஞ்சம் கூட அவங்களுக்கு குப்பிளிக்குவோ சூடு எதுவும் தெரியும். கரெக்டாக இருக்கும். இது எப்படி சின்ன பசங்க எல்லாம் எடுத்துக்கலாம்? எல்லாம் வச்சு சூடு குறைச்சி வைக்கணும், அவ்வளோதான்.
இது என்ன? இது வந்து மூலிகை எண்ணெய்ங்க. மூலிகை எண்ணெய் நீங்களே தயார் பண்ணி? ஆமாம், தயாரிப்போம். இது கொதிக்க நினச்சி வைப்பீங்களாண்ணா? ஆமாம் ஆமாம். ஒரு எண்ணெய் கொதிக்குது. என்ன பாருங்க, கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே உள்ள பாருங்க கொதிக்குதா? ஆமாம். ஓ, ஒன்றும் சூடெல்லாம் தெரியாது. இந்த மிளகா இது மூலிகை சாறு எண்ணெய். ஆமாம், இது மூலிகையும் அந்த எண்ணெயும் சூடும். இது மூணும் ஒன்றா நம்ம உள்ளே போகும்போது இந்த நரம்புல கூடிய இதெல்லாம் இந்த பக்கவாதம் கூட கை இப்படி மடங்கி இருக்குன்னா இப்படி வைக்க கை நேரம் வந்துடும். அது எத்தனை வாட்டி வைக்கி? ஒரு 6 டைம் வைக்கணும். 6 டைம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இப்படி நெருப்பு, இது ஆவி இப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கையை உள்ள விட முடியுமா? ஆமாம், முடியாது. அப்போ நம்ம அந்த மூலிகை கொண்டு நம்ம ஒத்தனை கொடுக்கணும். ஒன்றும் கண்கட்டி வைத்தலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த வைக்கும்போது இந்த சூடு வந்து இந்த மூலிகை இழுத்துக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த எண்ணெயில் வைக்கும்போது வெளியே இருக்கிற அந்த தைலத்தை இந்த இலை எடுத்துக்குது. அப்போ அந்த சூடு தான் இருக்கும். இப்படி அழுத்தி பிடிச்சா கூட தாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவி குளியல் குளிச்சுட்டு அந்த ஆவி மூட்டத்தில் இருந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இந்த ஒட்டடம் கொடுக்கறது மூலம் இந்த மூட்டு வலியோ ஏதாச்சும் வலி இருந்தால் சொல்லுங்கள், அதெல்லாம் அது மூலம் சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி விளையாடுறதால ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதால இங்கெல்லாம் வலி ஜாயின்ட் பெயின் அங்கங்கே வரும். அதுதான் சொல்லியிருக்கேன். அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி கட்டைகள் அப்புறம் மூலிகையில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சு மூலிகை இலைகளை வச்சு நமக்கு ஒட்டதம் தராங்க. அது இப்போ எப்படின்னு பார்ப்போம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு இப்போ பண்ணணும் நம்ம வழிபடுங்க எப்படி நல்லா இருக்கு. வலி எங்கே இருக்கு? இந்த 2 மூட்டு மட்டும் தான். ஆமாம், வேற எங்கேயும் வழி இல்லை. வேற எங்கேயும். சரி. குளியல், மூலிகை குளியல், எண்ணெய் குளியல், நீராவி குளியல் கொஞ்சம் பண்ணித்தரோம். நீராவி குளியல்னா நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சு மூலிகை வெந்நீர் மூலிகை, அதாவது இப்போ நம்ம புகை போடுறோம் இல்லையா, நீராவியில் புகை போடுறோம். அது பேர் நீராவி குளியலுங்க. இது புகை மட்டும் வந்து இது வந்து ஈரப்பதம் இல்லாத இருக்குங்க. அது வந்து ஈரப்பதம் சேர்ந்துருக்கும். அது பேர் அது நீராவி குளியல். இது இப்போ இந்த கருங்காலி கட்டைகள்லாம் எதுக்குண்ணா? இது வந்து வறுமை பண்ணுறதுங்க. வறுமை பண்ணுறது, புடி எடுத்துறதுக்கு, வறுமை புடி எடுத்துறதுக்கு, சுளுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ வேற கட்டைகள்லாம் இது ஆகாது. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். உடனே நோய் வந்து இது பட்டாவே எங்களுக்கான ஒரு இது ஒரு காந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அதனால் இது கருப்பாக இருக்குது பவர் அதிகங்க. அது நம்ம கருவமத்தை, கருநொச்சி, இது மாதிரி சொல்கிறீங்கன்னா இந்த நம்ம கருந்துளசி, கருநெல்லி, வீரியம் அதிகம், பவர் அதிகம். இப்போ கூட கருங்கோழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அது பவர் ஜாஸ்தி. அந்த கறி கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து உள்ளக்கூடிய சதம் மொத்தம் கருப்பாக இருக்கும். அதான் கருங்காலிக்கு பவர் அதிகம். இது இருக்கிறதே இப்படி தாங்க. இது பெயிண்டோ இது கிடையாது. முழு அதாவது நீங்கள் உள்ளது கூட எடுத்து நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு இதே கருப்பாக இருக்கும். இப்போ இதை வச்சு கருப்பாக இருக்கும். இப்போ இதை வச்சு என்னென்ன செய்வீங்க? நம்ம இதை வச்சு நம்ம வறுமை புள்ளியை ஆக்டிஸ் பண்ணுறதுக்கு, அந்த சுளுக்கு புடி எடுக்கிறதுக்கு, இதுக்கு நம்ம இது பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் உட்காந்து வேலை பார்க்குறோம், அடிக்கடி முது வலி அப்பப்போ வந்துடும், அதுக்கெல்லாம் இது எப்படி? அதுக்கு இந்த வறுமை ஒத்தனம் கொடுத்துட்டு வறுமை பண்ணி புடி தான் புடி எடுத்து விட்ருவோம். அதுவும் எடுத்துப்போம். அதுவும் எடுத்து விட்ருவோம். அது வேலை பார்த்தா அடிக்கடி. ஆமாம், அது வயசானவங்களுக்கு எடுக்க முடியாது. சின்ன வயசானவங்க எடுத்துடலாம். நம்ம வயசானவங்க புடி எடுக்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்க வயசு தாங்காது புடி நம்ம எடுத்து விட்டுடலாம். அதனால தான் எங்களுக்கு வந்து பெயினுக்கு அருமையான வைத்தியம், நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். சரி. அது ஒரு கிராமங்களில் விளம்பரம் எதுவும் இல்லாமல், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கனால தெரியல. அதனால் நாங்கள் இது மாதிரி இருக்கிறோம். இது நம்ம வந்து ஒரு விளம்பரத்துக்காகவும் இது பண்ணல, இதையும் இருக்குது ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறோம். நம்ம இது மாதிரி சுகர் வந்து காலில் புண்ணு வந்துடுது,
புண்ணை சரி பண்ண முடியலன்னா கூட நம்ம அந்த இது வச்சு சோப்பு போட்டு உள்ளே நம்ம எண்ணெய் உள்ள மருந்து வெளியே எண்ணெய்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து எண்ணெய் கொதிச்சு மூலிகை எண்ணெய் மூலிகை எண்ணெய் கொதிக்குது பாருங்க, அதை இப்போ விட்டுருக்கேன். நான் ஏன் விட்டுறேன், மூலிகை எண்ணெய் கொதிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ கொதிக்குது பாருங்க, புகை வருதா? ஆமாம். இவரி கையெல்லாம் உள்ள விட முடியாது, கை விட்டு கை வெந்துடும். இந்த பாருங்க கையெல்லாம் உள்ள விடணும். எவ்வளோ நாள் அடிக்கிறது மட்டும் பாருங்க. இப்போ வந்து இது மூலிகை முடிச்சு, ஆமாம் மூலிகை இதுக்குள்ளே நம்ம மூலிகை வச்சு உள்ளே நம்ம கட்டிருக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வலி இருக்கிற இடத்துல வைக்கிறோம். இப்போ இதை உள்ளே வைக்கிறோம். ஒன்றும் தோல் பாருங்க பாருங்க நுர வருது பாருங்க. கொதிக்குதா? இப்போ இதை டேரெக்டாக மேலே வச்சா சுற்றும் கொப்பளிச்சிடும். ஏன்னா அந்த எண்ணெய் வெளியே பாருங்க, அதுதான் இதில் வைக்கிறோம். இப்போ வந்து சுத்தமாக போயிடுச்சு, இப்போ உள்ளே போயிடுச்சு, ஆயில் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ கணக்கான சூடு தான் இருக்கும். இந்த வலி இருக்கிற இடத்துல வலிக்கிறது நல்லா இதாக இருக்கும், சுரின்னு பிடிக்கும். இந்த வலி சுடு இந்த அந்த மூலிகையும் அந்த தைலமும் சூடும் இது மூணு இணைஞ்சு இது வேலை செய்யறதுனால வேலை செய்யும். தலைமுடிக்கு வச்சு தலைமுடி கருப்பாகும். ஆமாம், ஒரு 25 நாள் 30 நாள் வச்சானா முடி பூரா கருப்பாயிடும். அதுக்குன்னு ஏதாச்சும் மூலிகை இதே மூலிகை தான். என்னென்ன இதில் இருக்குது? இது கூட முடக்கத்தான், வேலிப்பருத்தி, மொத்தம் 7 மூலிகை இருக்குதுங்க. 7 மூலிகை ப்ளஸ் அந்த எண்ணெய், இந்த சூடு இடிக்கணும். அந்த சாறு தான் முக்கியமாக. இந்த கைவது வருதுங்களா, இந்த சாறு இதுதான் அந்த பவரே. அப்படியே சுரிருங்க. அப்புறம் வைக்கும் போது அப்புறம் வந்து இருந்தாலும் தெரியாது, இந்த கொப்பளிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த சூட்டோட அந்த வலி கொஞ்சம் நிவாரணி ஆகுது, அவ்வளோ வலி குறையுது கொஞ்சம். இப்போ தொடர்ச்சியாக வலி உள்ளவங்களுக்கு தொடர் வைத்தியம் அப்போ கொடுத்தா வலி நிரந்தரமாக குணப்படுத்தலாம். இதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணுறது தேவையில்லை, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, கால் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது மாதிரி இந்த பல்வலி பல்ல பிடுங்குறாங்க இல்லையா, அது தேவையில்லை. பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லி பித்தப்பை தூக்கி வெளியே போட்டுறாங்கல்ல, அது தேவையில்லை. கர்ப்பப்பை வெளியே சொல்லி கர்ப்பப்பை தூக்கி வெளியே போட்டுறாங்க, அது தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ஃபேமிலி பிளான் குடும்ப கருப்படை போட்டாங்களே, அதுவும் தேவை. அது இயற்கை மூலிகையில் இருக்குது, நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். குடும்ப கருப்படை தேவையில்லை. இந்த மாதிரி நிறையா விஷயத்த ஆப்ரேஷன் நம்ம தவிர்த்துக்கலாம். இதில் எங்கண்ணா கிடைக்குது? நம்ம இந்த மலை சைடு கிடைக்குதுங்க. மலைக்கு நீங்கள் போகணும். இப்போ இதெல்லாம் நாங்களே வச்சு உண்டு பண்ணியிருக்கிறோம். சுற்றி மூலிகை வச்சுருக்கும் போது அந்த சைடெல்லாம் எல்லாம் வச்சுருக்கிறோம். அதையும் தாண்டி வெளியே போய் எடுத்துக்குவோம். வெளியே பார்த்து வச்சுருப்போம் இந்த மாதிரி எங்கே இருக்குன்ட்டு, அதை போய் நாங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுலாம் யாருன்னு? உதவியாக எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறம் நமக்கு வெளியிலேருந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ணால் வருவாங்க. மண்ணும் வைத்தியமும் 2 கலந்துருக்கு. ஒன்றும் எந்த ஒரு ஆடம்பரமாக எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் சொந்த வீட்டில் சொந்த வாழ்க்கை மத்தியில் இதெல்லாம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒன்றும் விளம்பரம் கிடையாது, பெருசாக ஆடம்பரம் கிடையாது. நம்ம இது சொல்கிறது என்ன சொல்கிறது, இது எதுவுமே நம்ம இது பண்ணுறதில்ல. இப்போ அதை பாருங்க இருக்கிறத அப்படியே காட்ட போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு பொய்யான எதுவுமே பண்ணுறது காட்டுறீங்க, இருக்கிறத அப்படியே காட்டுறோம். விருப்பம் போட்டோம், அவ்வளோதான். ஒன்றும் இது வந்து கம்பல் கிடையாதுங்க. அது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இயற்கையை நம்புறீங்க மட்டுமே வாங்க, மற்றவங்க வர வேண்டாம். இதுலலாம் எந்த சைடு எஃபெக்ட் எந்த இது 1% இல்லை பாருங்கள். ஏதாவது என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது? இதில் சைடு எஃபெக்ட்னா ஏதாவது மூலிகை கெமிக்கல் யூஸ் பண்ணுறோமா, ஏதாவது பண்ணால் தான் சைடு எஃபெக்ட் வரும். இது எந்த அதுலேயும் ஏதாவது கெமிக்கல் கிடையாது, இதுலேயும் கெமிக்கல் கிடையாது. வருமானம் இதில் எந்த கெமிக்கல் கிடையாது. ஏதாவது ஒரு வைத்தியத்தில் இது எந்த ஒரு மருந்துலாம் மருத்துவம் அது காலப்போக்கில் அழியின் விளிம்புக்கே போயிடுச்சு. இப்போ இது எதுக்கு என்ன பண்ணுறது? இந்த உடம்பு உணர்ச்சி கொண்டு வருது. எல்லா நேரமும் வேலை செய்யுங்களா, சுருன்னு மண்டைக்கிறதா,
எல்லாத்தையும் ஒரு ஆக்டிவ் பண்ணுற போல. ஆமாம். ஓய்வாக இருக்கிறது. சரிங்க. இது பாதெல்லாம் ஒரு நடந்து பாருங்கள், கால் வலி இருக்கான்னு பாருங்கள். லேசாக நடக்கிற போல இருக்கு. ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வாங்க. இது வலி இருக்கா? நல்லா லேசாக ஃபீல் ஆகுதுண்ணே. இந்த வலிலாம் இங்கே தெரியல. நல்லா லேசாக இருக்கு கால். சூப்பர் போடுங்க. டவல் கொடுங்க. ஃப்ரீயாக கொடுங்க. ஃப்ரீயா? இந்த கை ஆஃப் வராது. இதுதான் முக்கியமான வேலை. இது கழுத்து வலி தான் சரியாகும். வலி பயங்கரமாக இருக்கும். நான் கழுத்து நல்லா கேட்கும். காலை எப்படி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு போகிற நரம்பு. ஆமாம், கழுத்து வலி க்ளீனாக ஒன்றே சரியாகும். ஒரு சைடாக போடுங்க. ஒரு சைடா. இந்த காலம் இருக்கு. இங்கிட்டு கீழே போடு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? பிரச்சனை மக்கள்கிட்ட இந்த காலம் வரணும். இது சின்ன வயசு தான். இந்த கால் இப்படி வரணும். அப்படி உள்ள வரணும். உள்ள இந்த நேரம் நீட்டுங்க. இப்படி வைக்கணும். அவ்வளோ தான் வருது, மேலே ஏறல. அதான் பிரச்சனை. சரி விடுங்க. அப்படி திரும்ப இப்படி போடுங்க. நல்லா போடுங்க. இதெல்லாம் வருமத்தில் வருமானா? இது வருமம் தான். வரும பிடிக்கல வரும். நெட்டி வாங்குறது வருமத்தில் வருது. நம்ம சாதாரணமாக நெட்டி பிடிக்கிறது. ஆமாம், தொடவல். இப்போ இது உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீ ஆக்கி விட்டுருமா? ஆமாம். இங்கே வச்சுக்கிறோம், அமுத்திக்கிறோம். இந்த கை இங்கே வைக்கிறோம், இந்த கை இங்கே வைக்கிறோம். இதில் இப்படி அமுத்திக்கி இந்த அழி இழுத்து இதை அழுத்தி இங்கே வச்சுக்கிறோம். இப்போ ஓகே விண்ணுங்க தான் அடி. இதில் அழுத்திக்கணும். இதில் கை இழுக்கணும். இப்படி இழுத்து இப்போ அழுத்திக்கணும். இங்கே அழுத்திக்கணும். இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும்.
இப்போ 3 ஒரே டைமில் 4 ஒரே டைம் நடக்கணும். ஸ்வைங்கிங்கதா? ஆமாம், கொஞ்சம் வலி. அவ்வளோதான். அது எதுக்கு நான் வலி கொஞ்சம் அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் பிடிப்பு தான் பிடிப்பு எடுக்கிறதுக்கு. ரைட்டு. படுக்க சொல்லி காலை அப்படி மேலே நேரம் வரணும். அப்படி ஜர்க்காவும் எந்திரிக்கணும். நம்மளால காலை ஊனி அப்படின்னு அப்படி தட்டணும். இந்த 1 இன்ச்சு கூட காலுக்கு நிறுத்திடக்கூடாது. அந்த கை கண்ணு அமைக்கிற நேரத்தில் ஒரு தட்டி அதை சாய்ச்சிடலாம். இவ்வளோ விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நரம்பு தான் எங்கே தட்டினா எங்கே விழுவாங்க, எங்கே தட்டுறது, எங்கே தட்டுறது, கால் எப்படி தட்டணும், எப்படியோ வைக்க முடியும் பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு பெண்ணை வந்து 4 பேர் வந்து கெடுக்கிறானாலும் வரும் தெரிஞ்சு நம்ம காப்பாற்றிடலாம். அந்த பொண்ணை என்ன காப்பாற்ற முடியாது, நான் வேடிக்கை தான் பார்க்கணும். அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, ஆட்டோக்கு வந்துருச்சு, ட்ரெயின் உடனே பிரேக் போட முடியுமா? போட முடியாது. வரும் தெரிஞ்சு அவளை காப்பாற்று. அது மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு கழுத்துக்கு கை நல்லா புரிய வரணும். இப்படி ஓகே. அது இந்த மண்ணும் மனிதனும் 2.5 கிழமை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசி மண்ணுக்கு தாங்க போய் ஆகணும். அதனால தான் மண் வச்சு வைத்தியம் பார்க்கணும். இது உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ. இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்கள்? நல்லா ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான். அந்த நெட்டி முடியுது எல்லாம் ஃப்ரீ ஆக்குறது. ஆமாம், அந்த இங்கெல்லாம் அந்த இது தேக்கம், ஆக்சிஜன் வாயு தேக்கத்தை நம்ம எடுத்துடுறோம். ஓ, அதான் சவுண்டு வருது இல்லையா? ஆமாம். அதுதான். இதெல்லாம் முறையாக ட்ரெயின் பண்ணால் தான் கரெக்டாக பண்ணணும். ஆமாம், வெளியாட்கள்கிட்ட போயிட்டு இது பண்ணுறாங்கன்னு பார்த்துலாம் பண்ணக்கூடாது. பண்ண முடியாது. பண்ணனா சிக்கல் தான் ஆகும். இப்போ நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓ, இதே சரி தப்பாகிடுச்சுன்னா கூட உடனே சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா முடியாது. இன்னும் அப்புறம் இந்த வைத்தியத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போகணும். நமக்கு எழுத இருக்குது. இந்த அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது நமக்கு எழுத இருக்குது. இதோட முடிச்சு கட்டிக்கிறதும் நமக்கு எழுத இருக்குது. நல்ல எண்ணம். அந்த சூட்டு அப்படியே வாங்கி வலி வாங்கிடுமாண்ணா? வாங்கிக்கும். அப்படியே அந்த நீரில் இருந்தால் நீர் கரைஞ்சிடும். ஓ, நீர் ரத்தக்கட்டு வீக்கம் இதெல்லாம் ஒன்றா. எலும்பு தேய்வாருன்னா எலும்பு தேயும் போது நம்ம கொஞ்சம் மூலிகை மருந்துலாம் உள்ளே கொடுக்கணுங்க. கொடுத்துட்டு வெளியே ஒத்தரம் கொடுத்து பண்ணிக்கலாம். கால்சியம் சம்மந்தமான கொஞ்சம் கொடுத்தோம்னா எலும்பு வச்சு அழிச்சு பிடிக்கிற மாதிரி. நல்லா இருக்குங்களா? ஆ, எப்படி தத்தா ஒரு இதமாக இருக்கா? வைக்கும்போது ஒரு வலிக்கு ஒரு இதமாக இருக்கா? இது போல் ஒரு எத்தனை வாட்டி எடுத்தால் நிரந்தரமாக வலியை குணம்? ஒரு 3 டைம் 4 டைம். 3 டைம் 4 டைம். இது ஒரு நாளைக்குன்னா ஒரு வாட்டி தான் பண்ண முடியுமாண்ணா? 2 டைம் பண்ணலாம். 2 டைம். காலை சண்டை இதுங்க வருமம் பண்ணுறதுக்கான இது கருங்காலி கட். ஆமாம், பியூர். இது ஃபுல்லாக கட் பண்ணாலும் இதே கருப்பாக தான் இருக்கும். ஒரிஜினல் கருங்காலி ஒரிஜினல். இது ஏன் கருங்காலி தேர்ந்தெடுக்க என்னென்ன காரணம்? இது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்குறதுங்க. ஓகே. நம்ம உடம்புக்கு நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாசிட்டிவ் அதிகமாக இருக்கனால இந்த கருங்காலி வந்து ஒரு தெய்வீக மூலிகை. என்ன அதில் ஒரு விசுவாசமானதுன்னா, இந்த மூலிகை வந்து உள்ளே வெட்டும் ஒரே மை மாதிரி கருப்பாருங்க. வண்டி மை எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த கருப்பு இருக்கும். இது வந்து இவ்வளோ பெரிய குச்சியாக இருந்தாலும் செதுக்கினாலும் ஒரே கருப்பாக தான் இருக்கும். சில இருந்து மேலே செதுக்குனா கருப்பு, உள்ளே போனால் வெள்ளையாக இருக்கும். மேலே மை பூசி விற்றுருவாங்க. இது அப்படி இல்லைங்க, முழுமையான கருப்பு. இது பண்ணுறது எதுக்குண்ணே? இப்போ பண்ணுறது அங்கே ரத்த ஓட்டத்தை ஓட வருதுங்க. ரத்தம். அது என்னென்னா, நம்ம ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் வலி, நமக்கு வலி வரும். அப்போ அந்த பிராண ஓட்டத்தை நம்ம ஓட விடணும்.
காண தேக்கம் தான் வலி வச்சு. இந்த காலத்துக்கு லேசாக பண்ணுங்க. அது வயசானவங்களுக்கும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நம்ம லேசாக தான் பண்ணணும். இப்போ வயசில் பசங்க கொஞ்சம் கொஞ்சம் இதாக பண்ணலாம். இது எதுக்குண்ணா? இது அந்த காலுக்கான உணர்ச்சி வருது. அந்த இடம்லாம் மரத்து போயிருக்கு அப்படி மரத்துருக்கா? என்ன காரணம் இந்த காலம் மரத்துருக்கா? அந்த காலம் இல்லை. இப்போ உங்களுக்கு வலி இந்த முட்டி மட்டும் தான் வலியா? வலி முட்டி தான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. வெளி இந்த சைடு பின்னாடி வலி இல்லை. இந்த தான் இந்த சரி குப்பரை போடுங்க. இது எல்லாமே இந்த ரத்தம் அழுது. ஆமாம், இப்போ ஒரு வாட்டி பண்ணால் ஓரளவு வலி கேட்குமாண்ணா? கேட்கும். ஒரு 50% வலி குறையும். தொடர்ச்சியாக பண்ணும்போது நிரந்தரமாக போகும். முடிச்சு நடந்து பாருங்க. நடந்து பாருங்க. வலி தெரியல. ஆனால் இப்போ வலி தெரியலையா? வலி தெரியலையே தாத்தா? இப்போ தெரியல.